இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்த அதிரடிக்கு தயாரான பாட்டாளி மக்கள் கட்சி அவசரமாக தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த ஆலோசனை, இதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட 25 லட்சம் ஓட்டுக்களை பெற்று அரசியல் அரங்கத்திலே அதிர்ச்சியை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கூட வெல்ல முடியவில்லை. அதிமுகவும் தோல்வியை தழுவியது. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து தோல்வியை சந்தித்தது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இருந்தாலும் கூட தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இறுதி வரை வெற்றிக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவி, பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் இறுதி வரை வெற்றிக்காக போராடினார். குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை சந்தித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 3 மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியது. அந்த உழவர் பேரியக்க மாநாட்டிற்கு ஒரு 5 லட்சம் பேர் கூடுவார்கள் என்றுதான் தமிழக அரசின் உளவுத்துறை ஒரு அறிக்கையை தந்தது. ஆனால் அதையும் தாண்டி 12 லட்சம் பேரை தாண்டி அந்த உழவர் பேரியக்க மாநாட்டில் ஒரு பெருந்திரளான கூட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தி காட்டியது, கூட்டத்தை திரட்டி காட்டியது. அதற்கு பிறகு அரசியல் பார்வையாளர்கள் அதிர்ந்து போனார்கள். அதற்கு பிறகு பாண்டிச்சேரியிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவிலே ஏற்பட்ட ஒரு சிறிய சலசலப்பை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் ஊதி பெரிதாக்கினார்கள். ஒன்றுமில்லாத பிரச்சனையை போதகரமாக்கி அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியை சிதைத்து விடலாம் என்று பகல் கனவு கண்டார்கள். அவர்கள் கனவுகள் அனைத்தும் நொறுங்கி போனது. கடந்த மாதம் 23ஆம் தேதி கும்பகோணத்திலே வன்னியர் சங்கத்தின் அனைத்து சமூக சமுதாய நல்லிணக்க சோழ மண்டல மாநாடு 5 லட்சம் பேருக்கு மேல், கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களில் இருந்து வந்த தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடத்தி காட்டியது மட்டுமல்ல, அந்த மாநாட்டிலே அனைத்து சமூக தலைவர்களும் கலந்து கொண்டு சமூக நீதிக்காக, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக குரல் கொடுத்தார்கள். அதை பார்த்தும் உளவுத்துறை சற்று அச்சப்பட்டு நின்றது. ஆட்சியாளர்கள் சற்று கலங்கி போய்தான் நின்றார்கள். அதற்கடுத்து இப்பொழுது அவசரமாக வன்னியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம் தைலாபுரம் தோட்டத்திலே நடந்தது. இந்த கூட்டத்திலே மே 11ஆம் தேதி மகாபலிபுரத்தில் மீண்டும் வன்னியர் சங்க மாநாடு, சித்திரை முழுநிலவு பெருவிழா நடத்துவது என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி காட்டுவது என்று தீர்க்கமான முடிவெடுத்து அதற்கான வேலைகளை பம்பரம் போல் சுற்றி சுழன்று செய்ய வேண்டும். குதிரை பாய்ச்சலில் அந்த மாநாட்டு வேலைகள் நடைபெற வேண்டும் என்று தைலாபுரம் தோட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கலந்து கொண்ட கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அதிரடியான முடிவை பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிறது என்று சிலர் கேட்கலாம். தமிழகத்திலே 60 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி ஆட்சி நடத்திய கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் பணபலத்திலே மிருக பலத்தோடு இருக்கிறார்கள். அதிகாரம் இருக்கிறது. அதிகார துஷ்பிரயோகத்தை நடத்தி இருக்கிறார்கள். பல ஆண்டுகள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையிலே இருந்திருக்கிறது.
இவை அனைத்திற்கும் மேலாக இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டில் 1 லட்சம் கோடிக்கு மேல் மோசடி நடந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மோசடிகளை ஊழலை செய்து பல கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கின்ற திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இந்த 2 கட்சிகளும் தமிழ்நாட்டிலே இதுவரை 8,60,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறார்கள். கடன் வாங்கியதில் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடியை மக்களுக்காக செலவு செய்திருந்தால் கூட மீதி 4,60,000 கோடி யாரிடம் இருக்கிறது என்று மக்களே கணக்கு போட்டு பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு மிருகபலத்தோடு இருக்கின்ற கட்சிகள் கூட ஒரே வருடத்தில் 3 மாநில மாநாட்டை, 3 மிகப்பெரிய மாநாட்டை நடத்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். 2016 2024 வரை பல தோல்விகளை கண்ட பாட்டாளி மக்கள் கட்சியால் ஒரே ஆண்டில் 2 மாநில மாநாட்டையும் ஒரு சோழமண்டல மாநாட்டையும் நடத்த முடிகிறது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளவு வலிமையான இயக்கம் என்பதும் அனைவருக்கும் நன்றாகவே தெரிகிறது. 2021 ஆண்டு தேர்தலில் அதிமுக தோற்றதற்கு பிறகு தென் மாவட்டங்களிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை, அதிமுக தென் மாவட்டங்களிலே வலிமை இழந்து விட்டது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக 2021 இந்த 2025 இன்று வரை மதுரையில் மட்டுமே ஒரே ஒரு மாநாட்டை அதிமுக நடத்தி இருக்கிறது. ஒரே ஆண்டில் 3 மாநாட்டை அதிமுக நடத்தியதும் இல்லை, திமுகவும் நடத்தியதில்லை. 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்த திமுக சேலத்திலே இளைஞரணி மாநில மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாடு பிசுபிசு போனது, அந்த மாநாடு காற்றாடியது, அந்த மாநாட்டிலே கூட்டமில்லை என்று பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இப்படி பல ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்த கட்சிகள் கூட நடத்த முடியாத ஒரே ஆண்டில் 3 மாநில மாநாட்டை நடத்தக்கூடிய தகுதியுள்ள, திறமையுள்ள, மக்கள் செல்வாக்குள்ள, தொண்டர்கள் பலமுள்ள, போராளிகள் அதிகம் அணிவகுத்து நிற்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதால் தான் தைலாபுரம் தோட்டத்திலே அவசரமாக டாக்டர் ஐயாவால் கூட்டப்பட்ட மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு அடுத்து வன்னியர் சங்க மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு தன்னுடைய வேலைகளை துவக்கி இருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.